கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் போஸ்டிங் போடுறாங்க. என்னதான் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை சொல்லி இவர் மாவட்ட செயலர் தள்ளினாரு. தள்ளும் போது கொஞ்சம் லைட்டா என்ன இப்படி தள்ளும் போது நான் என்ன பண்ணி ஏன் என்ன தள்ளுறேன், நான் அவரை தள்ளிட்டு ஏன் தள்ளுறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு ஏன் சொல்லல, உங்களுக்கு நானும் உறுப்பினர் தானே அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு இவர் பொது செயலாளர்கிட்ட ரெண்டு பேருமே சாதி ரீதியா என்ன ஒடுக்குறாங்க சார். இதுதான் உண்மை. அவர் யாரு வேண்டியவங்களோ யாரு வேணுமோ அவங்கள வச்சுதான் அவர் எல்லா தொகுதியிலையும் பொறுப்பு போட்டு அதுதான் பண்றாரு. தவிர உண்மையான உழைச்சவங்க உண்மையா உழைச்சிக்கிறவங்க யாருமே இதுல யாருமே இல்ல. நான் மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு இல்ல சார். எல்லாம் காலில் விழுந்து பதிவு வாங்குறாங்க, மன்னிப்பு கேட்டு பதிவு வாங்குறாங்க. என்னுடைய உரிமைக்காக நான் பேசுறேன். 13 வருஷமா உழைச்சதுக்கு எனக்கு கொடுத்த பரிசு கேஸ், என் மேல எஃப்ஐஆர் கொடுத்து என்ன உச்சத்தில் உட்கார வச்சதுக்கு தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த கட்சியில என்னைக்கே பாதுகாப்பு இல்ல உறுப்பினருக்கு, அதாவது பொய்யான கேஸ் கொடுத்து இந்த அளவுக்கு என்னை நிக்க வச்சுட்டாங்க. இவர் எப்படி தலைவர் எப்படி பொதுமக்களை பார்க்க போறாருன்னு தெரியல. எந்த விஷயமும் தலைவர் பாரிக்கு போலாம் தான் நான் நினைச்சுன்னு, இதுவும் தலைவர் பாரிக்கு போலாம். இந்த மாதிரி கட்சியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டேன் சார். கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய கார்ல இருந்த முன்ன இந்த பிளாக், உள்ள இந்த போட்டோஸ், பின்னாடி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு போட்டு எனக்கு இந்த கட்சியே வேணும். அவர் பொது செயலாளர் இல்ல, அவர் ஒன் சைடு செயலாளர். இதுதான் உண்மை. ஏன்னா பொது செயலாளர்னா பொதுவா இருக்கிறவர் தான் பொது செயலாளர். அவர் பொது செயலாளரே கிடையாது. அவர் சிங்கிள் சைடு செயலாளர் சார். என்னுடைய நேம் ஹரிஷ் பாபு. நான் ஆரணி ஏரியா அம்பேத்கர் நகர். நான் 2013 இருந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறேன். தலைவர் 2024 கட்சி ஆரம்பிச்சாரு. 2 வருஷம் கட்சியில பயணிக்கிறேன். நானும் என்னோட டீம் இளைஞரணி சார்பாகவும் சேர்ந்து தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் போஸ்டிங் போடுறாங்க. நான் அதை எதிர்த்து கேட்டேன். அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உழைச்சவங்களுக்கு தானே கொடுக்குறான்ட்டு பொது விஷயத்துல பேசுறீங்க பொது மேடையில. ஆனா போஸ்டிங்னு கொடுக்கும்போது உழைச்சவங்க யாருமே இல்லையே. திருவண்ணாமலை மாவட்டத்துல 8 தொகுதி தானே, அது 8 ரெண்டு மாவட்டமா பிரிச்சுட்டீங்க. ஆரணி போலூர் ஒரு மாவட்டம், அதாவது செய்யார் வந்தவாசி ஒரு மாவட்டம். நீங்க மாவட்ட செயலர் கொடுக்கணும், ஆரணில இருந்து தானே கொடுக்கணும். யார் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து செய்யார்ல முத்திக்கணும், எதுக்கு ஆரணியில போடுறீங்க பிரச்சனை வந்தது. பிரச்சனை நான் இன்னொரு டைம் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அது வேலைக்கு ஆகல. லாஸ்டா பிரஸ் மீட் கொடுத்தேன். பிரஸ் மீட் அதாவது வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கூட அது பாத்தீங்க, போட்டு இருந்தீங்க. எல்லாம் முடிஞ்சு அப்படியே போயின்னு இருந்தோம். ஒரு மே மாசம் டைம்ல தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணாங்க. அந்த விஷயம் என்கிட்ட சொல்லல. நான் அந்த பக்கமா போகும்போது தண்ணீர் பந்தல் ஓபன் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற பசங்க எல்லாம் இருந்தாங்க. திடீர்னு வண்டி நிக்க வச்சு என்ன விஷயம்னு கேட்டா, இந்த மாதிரி தண்ணீர் பந்தல். ஏன்பா நானும் கட்சியில தானே இருக்கிறேன், உறுப்பினர் தானே, எனக்கு பதவிக்கு நான் வரல, ஆனா ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் தானே, நானும் ஆரணி டவுன்ல இருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மாதிரி மக்கள் இயக்கம் கிடையாது. இது கட்சி ஆச்சு, தமிழக வெற்றிக்கான கட்சி. 10 பேர் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கட்சி வளர்க்க முடியும், நம்ம டீம் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லாம நீங்க மட்டும் செய்றீங்களேன்னு கேட்டு, நீங்க ஏன் சொல்லன்னு கேட்கும் போது மாவட்ட இணை செயலாளர் சத்யராஜும் நகர இணை செயலாளர் 2 பேரும் நான் சாரினா இது அர்ஜென்ட்டா நடந்துச்சுன்னா இது மேல நடக்காது, டைம் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன்னா இது ஒரு டைம் மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓகேப்பா, எல்லாமே ஒன்னா சேர்ந்து செய்யுங்கப்பா, இது அரசியலுப்பா, அரசியல்ல நம்ம எல்லாம் ஒன்னா அந்த தம்பா 2 கட்சியை நம்ம எதிர்க்க முடியும்.